பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங்லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு, இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான வீடியோ. எல்லாரும் டைலரிங்கில் வந்து எல்லாமே பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறது இதுதான். பெரிய தப்பு பண்ணுறீங்க. எப்படி பேக்கில் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்கிறத எல்லாரும் உணர்ந்து வெட்டி பாருங்கள். நான் போய் கிளாஸ் எடுத்த அத்தனை பேருமே பெரிய தப்பு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தப்பை வந்து சரி பண்ண பிறகு இப்போ ஜாக்கெட் நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார், ஷோல்டர் கழண்டு போகிறதே இல்லை, பாடியும் ஃபிட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஜாக்கெட்டை வந்து பின்னாடி முழுங்கின மாதிரியும் முன்னாடியும் வந்து அப்படியே ஜாக்கெட் வந்து போட்டால் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில எல்லாருமே மாறின பிறகு சொல்கிறாங்க. அது என்ன தப்பு பண்ணுறாங்கிறத எல்லோரும் கவனமாக பாருங்கள். இப்போ ஜாக்கெட்டோட உயரத்தை கரெக்டாக வச்சுருறாங்க, கழுத்தையும் கரெக்டாக, கழுத்து என்ன பண்ணுறாங்க சின்னதாக வச்சிடறாங்க. கழுத்தை வந்து சின்னதாக, இப்போ 36 இன்ச்சு பாடினா 2.5 வைக்கணும், ஆனால் அவங்க 2.25 தான் வைக்கிறாங்க. 2.25 தான் இந்த இடத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு ஷோல்டரோட அகலம் 3 தச்சவொன்னே 2.5 வர மாதிரி வச்சுக்கிறாங்க. முண்டா என்ன பண்ணுறாங்க, இடுப்பு வந்து ஒரே நேராக வச்சுறாங்க. இடுப்பை நான் என்ன சொன்னேன்னா, இடுப்பை வந்து 7.5 + 1.25 கரெக்டாக வச்சு கோடு போட்டு அந்த கோட்டில் தான் தைக்கணும், அந்த கோட்டில் தான் தைக்கணும். அப்புறம் முண்டாவோட இறக்கம் சில பேர் 5 வைக்கிறாங்க, சில பேர் 5.5 வைக்கிறாங்க. வச்சுட்டு இந்த ரவுண்டு பெருசு பண்ணிடுறாங்க. இந்த ரவுண்டை வந்து பெருசு பண்ணுறாங்க. இந்த ரவுண்டை ஏன் பெருசு பண்ணணுங்கிறது தான் என்னுடைய இந்த ரவுண்டு வந்து என்ன ஆகுதுனாக்கா, கழுத்தை சின்னது பண்ணி கையை வந்து பெருசு பண்ணுறாங்க. கை வந்து லேடிஸுக்கு எப்பவுமே சின்ன கை தான். கை வந்து ஆம்கோல் அளவு 7.25 தான். 7.25 8 இப்படி தான் வரும். 36 இன்ச்சு பாடிக்கு 16 15.5க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கை பாருங்க சின்ன கை தான். 36 இன்ச்சு பாடிக்கு கை சின்னதாக இருக்கு. ஆனால் இவங்களோட கை வந்து பெருசாக வெட்டிடுறாங்க. எப்படி வெட்டுறாங்கிறத எல்லாரும் கவனமாக பாருங்க. எப்படி வெட்டுறாங்கனாக்கா, இந்த கை வந்து இதில் மேட்சே ஆகாது. இதே வந்து தச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே நிற்கும். 1 இன்ச்சு முன்னாடியே நின்றோம், 1 இன்ச்சு முன்னாடியே இங்கே நின்றோம். அப்புறம் இன்னொரு ஃபால்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பாடி லூஸ் வந்து இப்படி வைக்கிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிறாங்க. 9.25 இப்படி வச்சுறாங்க. இப்படி பாடி லூஸ் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் பாடி லூஸை இப்படி வைக்கிறாங்க. நான் சொல்கிறது 9.25ங்கிறது இப்படி கிராஸாக வைக்கணும். கிராஸாக வச்சா 9.25 இங்கே வந்துடும். அப்போ பாடி லூஸும் கூட்டிடுச்சு, முண்டாவோட அகலமும் கூட்டிட்டு என்ன பண்ணுறாங்க, கையை வந்து சுருக்கி இதை வந்து இழுத்து ஏற்றிடுறாங்க. ஏற்றினோடனே ஷோல்டர் கழண்டு வெளியே போயிடுது. அதனால் இது எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. அது மாதிரி இடுப்புக்கு கரெக்டாக 7.5 + 1.25 இந்த டாட்டுக்காக அந்த 1.25 கரெக்டாக வச்சிடணும். அதுக்கப்புறம் 1.5ங்கிறது பொது லூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ரவுண்டை தப்பு பண்ணுறதுனால தான் எல்லாமே தப்பாயிருது. கை பாருங்க, சின்ன கை தான். கை வந்து எவ்வளோ சின்ன கை, லேடிஸுக்கு எப்போவுமே கை சின்னதாக தான் இருக்கும், பெருசாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி நான் ஒரிஜினாலிட்டியே ஒரு படம் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ 2 இன்ச்சு நான் வச்சு போட்டிருக்கேன், இது 2.5. இவங்க போடுறது போகிற 2.25. சில பேர் 2.5 வைக்கிறாங்க, வச்சாலும் முண்டாவை பெருசு பண்ணிடுறாங்க. இவ்வளோ பெரிய முண்டாவை வரைஞ்சி கரெக்டாக செட் ஆகிறதே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பாடி லூஸ் பாருங்கள், நான் இப்படி வச்சுருக்கேன் கரெக்டாக வந்து 9.25 இப்படி கிராஸாக வைக்கிறேன். இப்படி கிராஸாக வைக்கும்போது நெருங்கி வந்துடும். ரவுண்டு வந்து சின்னதாக வரும். கை ரவுண்டு சின்னதாக தான் இருக்குது. கை வந்து இப்படி தான் செட் ஆகும். இப்போ பாருங்கள், கை நான் வச்சு கட்டுற பாருங்க, இப்போ செட் ஆகுது பாருங்கள். கரெக்டாக அர்க்காத்தில் வந்து உட்காந்துருச்சு. அந்த அர்க்காத்தில் தான் உட்காரணும். ஆனால் இவங்க கை அப்படி உட்காராது. இங்கே பாருங்க, எல்லாரும் பாருங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பாருங்க. கை இங்கே முடிஞ்சிருச்சு, ஒரு 1.25 இன்ச்சு கூட இருக்குது. இந்த 1.25 இன்ச்சு என்ன பண்ணுறாங்க, சுருக்குறாங்க. சுருக்கி இங்கே ஏற்றி இந்த முண்டா வந்து கரண்ட் இப்படி போயிடுது. அதனால் எல்லாரும் நான் சொல்கிற மாதிரி பாடி லூஸை முதல்ல கரெக்டாக வைங்க. பாடி லூஸை வந்து கிராஸாக தான் வைக்கணும். 6 இன்ச்சு கழுத்து 5 இன்ச்சு கழுத்து வந்தால் மட்டும்தான் நேரில் வைக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். 6 7 8 9 வந்தால் கிராஸாக வைக்கணும். 10 இன்ச்சு வந்தால் கீழே இறக்கணும். அது மாதிரி முண்டா இறக்கம் வந்து 5 முண்டா இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு தான் இருக்குது. இது இவங்க என்ன பண்ணுறாங்க, 5.5 இன்ச்சு இறக்கிறாங்க. 5.5 இறக்கி முண்டாவையும் பெருசு பண்ணி வெட்டிடுறாங்க. கை வந்து லேடிஸுக்கு எப்போவுமே சின்னது தான். அதனால் எல்லாரும் கை லேடிஸ் வந்து சின்ன கை தான். கையில் எப்போவுமே சின்னதாக தான் லேடிஸுக்கு இருக்குது. அதனால் யாரும் பெரிய கை பெண்களுக்கு கிடையவே கிடையாது. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு போடுறவங்க இருக்காங்க, 2 இன்ச்சு போடுறவங்க இருக்காங்க, 1.5 இன்ச்சு போடுறவங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து பெண்கள் அவங்க மாடலிங்கை பொறுத்து போடுறது. ஆனால் கை முண்டா மட்டும் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணலன்னா ஷோல்டர் கழண்டு போயிடும். ஷோல்டர் கழண்டு போகிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணமே. இந்த ஆம்கோல் அளவை வந்து நீங்கள் சரியாக வைக்கிறனாக்க இது மாதிரி பெருசாக வெட்ட உங்களுடைய ஜாக்கெட் வந்து கழண்டு போயிடும். ஜாக்கெட் வந்து ஃபிட்டிங்கே ஆகாது. உங்கள் ஜாக்கெட் வந்து அருமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் எல்லாரும்
லேடிஸ்க்கு வந்து கை சின்னது தான், கைக்கு தகுந்த மாதிரி முண்டாவை வெட்டி பழகுங்கள். கழுத்து பெருசு, எல்லா பெண்களுக்கும் வந்து கழுத்து தான் பெருசு. கழுத்து பெருசு எவ்வளோ பெருசு, கழுத்து பெருசு தான், பெருசாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கழுத்தை சின்னது பண்ணி ஆம்கோல் அளவு பெருசு பண்ணி வெட்டுறதுனால தப்பு தான் ஏற்படுது. அதனால் ஆம்கோல் அளவை சின்னது பண்ணுங்க. இதை சின்னது பண்ணி கழுத்தை பெருசு பண்ணுங்க. பெண்களுக்கு வந்து பின்னாடி முதுகு பெருசு, கை சின்னது, கை வந்து ஃபிட்டாக தான் எல்லா பெண்களும் போடுறாங்க. அதனால் பயப்பட வேண்டியதே இல்லை. பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆண்கள் மாதிரி கெட்டி சதை கிடையாது, லூஸான சதை. அதனால் அவங்க எவ்வளவு டைட்டாக போட்டாலும் கை வந்து லூஸாக இருக்கிற மாதிரியே தெரியும். அதனால் எல்லாரும் ஆம்கோல் அளவை சின்னது பண்ணுங்கள், கைக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணுங்க. ஆம்கோல் அளவை பெருசு பண்ணி வெட்டாதீங்க. நான் போய் இப்போ டைலரிங் கிளாஸ் போன அத்தனை ஊர்லேயும் பெரிய பெரிய மதுரை, சென்னை எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். மலேசியா போயிருக்கேன், சிங்கப்பூர் போயிருக்கேன். எல்லா ஊர்லேயும் போனால் அத்தனை பேருமே கையை இப்படி தான், இந்த உடம்பு இப்படி தான் வெட்டுறாங்க. இந்த உடம்பு இப்படி வெட்ட வெட்ட என்ன ஆகும், லூஸ் ஆகிடும். ஆனால் தைக்கும் போது சரி பண்ணுறாங்க. தைக்கும் போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஜாயிட்டை உட்காந்து தச்சு அதை எப்படியோ சரி பண்ணிடுறாங்க. சரி பண்ணும்போது சரியாயிடுது. ஆனால் போட்டோன்னா ஷோல்டர் கண்டு போயிடுது. அதனால் ஷோல்டர் கல்லாமல் இருக்குன்னாக்கா இந்த ஃபிட்டு வேணும். இந்த ஃபிட்டு கரெக்டாக வந்து முண்டாவோட ரவுண்டு கச்சு வந்து உட்காரணும். உட்கார்ந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் ஜாக்கெட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்படி போட்டால் ஜாக்கெட் வந்து இந்த அர்க்காத்தில் வந்து உட்காரணும். அர்க்காத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் நான் சொல்லுவது, பேக்கில் இந்த மர்மம், பேக்கில் மட்டும் இந்த மர்மத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா பேக் வந்து வெட்டுதலில் எந்த வகையான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதில் இன்னொன்று என்னன்னாக்கா, டீப் நெக் நெருங்க டீப் நெக் இங்கே வர வர ஒருவேளை கழுத்து 10 இன்ச்சு 10.5 இன்ச்சு கேட்டாங்கனாக்கா முண்டாவோட இறக்கம் மட்டும்தான் இறங்கும். இங்கே இறங்கும். இங்கே இறங்கி இந்த ரவுண்டு பெருசாகிடும். இப்படி பெருசாகும் போது ஆம்கோல் அளவு வந்து சின்னதாகிட்டே வரும். இங்கே சின்னதாகிட்டே வரும். அப்போ இதை நெருக்க இந்த இது வந்து இங்கே சின்னதாகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஷோல்டர் வந்து சின்னதாக கேட்பாங்க. 2 இன்ச்சு ஷோல்டர் கேட்குறவங்க வந்துடுவாங்க. அப்போ இங்கே வந்து முண்டாவும் பெருசாகிடும், பாடி லூஸும் இப்படி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். 9.25 இங்கே வச்சிங்கன்னா இங்கே 9.25 இப்படி இருக்கும். இப்படி வந்துடும். இந்த ரவுண்டு வந்து இங்கே வந்துடும். இங்கே வரும்போது நம்மளுக்கு வந்து 7.25 கரெக்டாக இங்கே வரும், பர்ஃபெக்டாக வந்துடும். இப்படி பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா ஷோல்டர் வந்து சின்ன ஷோல்டர் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இங்கே அர்க்காத்தில் வந்துருச்சா, முண்டா இறங்கி லைட்டாக ஷோல்டர் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ சின்ன ஷோல்டர் அவங்க போடுவாங்க. சின்ன ஷோல்டர் போடும்போது அப்படியே மாறிடும். அதனால் எல்லாரும் இந்த மாதிரி டீப் நெக்கு வர வர முண்டாவோட அளவு மாறிடும், இந்த கையோட இறக்கம் மாறும், இந்த பாடி லூஸு நெருங்கி வரும். நெருங்கி வரும்போது ஃபிட்டு வந்து கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் கழண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, நாட்டே தேவையில்லை. அதனால் எல்லோரும் புரிஞ்சு வெட்டுங்க. இந்த மாதிரி கை வெட்டி பழகாதீங்க, கழுத்தை சின்னது பண்ணி பழகாதீங்க. ஏன்னா கழுத்து பெண்களுக்கு பெருசு, கை தான் சின்னது. அதனால் கையை வந்து சின்னது பண்ணியும் முதுகை பெருசு பண்ணியும் வெட்டுங்க, கழுத்தை பெருசு பண்ணி வெட்டுங்க. ஒரு நடிகையெல்லாம் போட்டு வராங்க, கழுத்து தான் பெருசாக போட்டு வராங்க, கையே சின்னதாக தான் அவங்க போடுறாங்க. அப்போ அவங்களுக்குலாம் நாட்டு இல்லாமல் தான் ஒரு மேடையில் வராங்க. மேடையில் வரும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நாட்டு இல்லாமல் எப்படா ஜாக்கெட் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் உணரணும். உணர்ந்து அது மாதிரி நீங்கள் வெட்டி பழகினீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லக்கூடிய உண்மை, நானும் வந்து ஒரு 40 வருஷமாக அந்த கலையில் இருக்கேன். 40 வருஷமாக தச்சு கொடுத்துட்ருக்கேன். எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு அனுபவம் உள்ளவங்க சொல்கிறத கேட்டு அது மாதிரி மாற்றி பேக்கை வெட்டுங்க. அப்புறம் ஃப்ரெண்டு வெட்டுறதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஃப்ரெண்ட்லி வந்து சில C1 C2ங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. C1 C2 இந்த ரெண்டையும் சரி பண்ணால் மட்டும்தான் ஜாக்கெட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டாட்டு வந்து C2வையும் இடுப்பையும் கழித்து என்ன விடை வருதோ அதுதான் வந்து இந்த டாட்டோட உள் அடக்கம். அது வந்து ஃப்ரெண்டில் வந்து ஒரு 3 மர்மம் இருக்குது. அந்த ஃப்ரெண்டில் ஒரு 3 மர்மத்தையும் அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஆம்கோல் ரவுண்டை வந்து சின்னது பண்ணுங்கள். பேக்கில் சின்னது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். கழுத்து அளவை பெருசு பண்ணி கழுத்து அகலத்தை பெருசு பண்ணுங்கள். முண்டார வந்து சின்னது பண்ணுங்கள். இது ரெண்டையும் சரி பண்ணிங்கன்னா நிச்சயமாக பேக் வந்து நீங்கள் வெட்டி பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்காத ரகசியம். 4ஆம் படித்து போட்டு நேராக தான் வச்சு உங்களுக்கு சொல்லி தராங்க. அது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா ஜாக்கெட் ஆல்ட்ரு தான் வரும். ஆனால் தைக்கும் போது அவங்க காட்டுறதில்ல. தைக்கும் போது எந்த வீடியோவும் அவங்க காட்டுறதில்ல. அதனால் எல்லாருமே புரிஞ்சு வெட்டி பாருங்கள், நிச்சயம் வெற்றியாளராக இருக்குது.
உதவியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். பகிர்ந்து அவங்களையும் வெட்டி பார்க்க சொல்லுங்கள். வெட்டி பார்த்தீங்கன்னாக்க நிச்சயமாக பெரிய உண்மை ஜாக்கெட்டில் தெரியும். பெரிய உண்மை ஜாக்கெட் தெரியும். இது வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் டவுனில் இருக்கிறவங்களும் பெரும்பாலும் இப்படி தான் வெட்டுறாங்க. கிராமத்தில் இருக்க பெரும்பாலும் இப்படி தான் வெட்டுறாங்க. இந்த மாட்டையில் தான் வெட்டுறாங்க. அதனால் அவங்களாம் மாறினாங்கனாக்கா இந்த கலையில் வந்து சிறப்பான இடத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா தையல் கலையை வச்சு தான் அவங்க வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் தையல் கலையில் பெரிய முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். கஸ்டமருக்கு நீங்கள் நல்லா தச்சு கொடுத்த பேரும் கிடைக்கும். அதனால் எல்லாருமே இது மாதிரி மாற்றி ஆம்கோல் அளவை சின்னது பண்ணுங்கள், கழுத்து அளவை பெருசு பண்ணுங்கள். கழுத்து அளவில் 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பெருசு பண்ணிவிட்டு ஆம்கோல் அளவை சின்னது பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக ஜாக்கெட் போய் உட்காரும். உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையே மாற்றும். அதனால் எல்லாரும் இந்த முறையில் வெட்டி பாருங்கள்.